ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன என்ற அனைத்து விஷயங்களையும் நமது டீட்டெயில்டான இந்த பொதுவான ராசி பலன்கள் மூலமாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இறுதி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலோட எப்போதும் இணைந்தவர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. ஒருவேளை நீங்கள் வேற ராசிக்காரர்களாக இருந்தீங்க, மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா, எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ மேஷம் முதல் மீனம் வரையிலான அந்தந்த பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அனைத்து விதமான ராசி பலன்களையும் பார்த்துக்கலாம். ஒருவேளை உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களையோ அல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையும் நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிமையான உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இன்றைய தினம் 2 விஷயங்களை நீங்கள் சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் கடைபிடிக்கணுங்க. அதன் மூலமாக இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற முடியும். முதலாவது என்னன்னா, உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்ப வாழணுங்க. ரெண்டாவதா, நீங்க மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க. இந்த சிம்பிளான 2 விஷயங்களை கடைபிடித்தீங்கன்னா போதும், உங்களுக்கு சகல விதமான ஐஸ்வர்யங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தின ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி 2023ஆம் வருடங்க, ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் 24ஆம் நாள். இன்றைய தினம் நமது தனுசு ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் நாள் முழுவதும் இருக்கிறாருங்க. இன்றைய தினமும் நாளைய தினமும் சந்திர பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால இந்த 2 நாளும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது நண்பர்களே. இந்த மாதிரியான சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உண்டு, உங்களது வேலையில் உண்டு, உங்களது பொழுதுபோக்குகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சி பண்ணணும். எந்த விதமான வம்பு தும்புக்கும் போகக்கூடாதுங்க. முக்கியமான சில 4 விஷயங்களை மட்டும் நீங்கள் இன்றைய தினம் கூடுதல் கவனமாக செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். முதலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பணத்தை வந்து பிடுங்கிறதுக்கு நிறைய பேர் வந்து காத்திருப்பாங்க, பேராசை காட்டுவாங்க. இன்னைக்கு நீங்க இதுல முதலீடு செய்யுங்க, இன்னும் 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு 1 லட்ச ரூபா போட்ட இடத்துல 1 கோடி ரூபா கிடைக்கும் அப்படின்ட்டு நல்ல ஆஃபர்லாம் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரியான விஷயங்களை இன்னைக்கு கவனம் செலுத்தாதீங்க. முதலீடுகளை இன்றைய தினம் தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே. புதிதாக எந்த விதமான முயற்சிகளையும் இன்றைய தினம் மேற்கொள்ளாதீங்க. புதிய முதலீடுகள் மற்றும் புதிய முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப அத்தியாவசியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா அது இன்னைக்கு நீங்கள் எடுக்க வேண்டாம். சந்திராஷ்டமம் முடிந்த பிறகு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எனவே இன்றைய தினமும் நாளைய தினமும் நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டாம், முக்கியமான செலவுகளை செய்ய வேண்டாம். பணத்தை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. வந்து செலவுகளை வகைப்படுத்துங்க. உங்களுக்கு எது ரொம்ப அவசியமான செலவு, எது அனாவசியமான செலவு நீங்கள் பிரித்து இன்றைய தினம் செலவுகள் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. பேராசை காட்டுவாங்க, ஏமாந்துடாதீங்க. மேலும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, மற்றவங்களுக்காக பணம் வாங்கி கொடுக்கறது போன்றவற்றை நீங்கள் இன்றைய தினம் செய்ய வேண்டாம். இன்றைய தினம் உங்களது பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அது 2வது விஷயம். கனிவாக பேசுங்க, இனிமையாக பேசுங்க. முடிந்த அளவுக்கு பேசாமல் இருக்கிறது கூட இன்னும் நல்லதுங்க. நீங்கள் மற்றவங்க கோபப்படுத்துகிறாங்க அப்படின்றதுனால கடுஞ்சொற்களை கூறிவிட வேண்டாம். பேசாமல் அமைதியாக இருந்து விடுங்கள். மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன செய்கிறாங்க அப்படின்றத நீங்கள் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான நேரம் வருங்க, அப்போ நீங்கள் பேசிக்கலாம். இப்போ நீங்கள் யார்கிட்ட பேசி வாக்குவாதங்கள் பண்ணாலும் எந்த பிரயோஜனமும் இருக்காதுங்க. ஆர்கியூமெண்ட் இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டாம். 3வதாக, கோபத்தை தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். யாருடனும் கோபத்தை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா தியானம் மற்றும் யோகா போன்ற இறை வழிபாடு மற்றும் மனப்பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே. இறை வழிபாடுகள் மூலமாக உங்களுக்கு கோபத்தை நீங்கள் கண்டிப்பாக கட்டுப்படுத்த முடியும். இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் உங்களுக்கு நல்ல நன்மைகள் பெறணும் அப்படின்னா இறை வழிபாடுகள் ஒன்று தான் உங்களுக்கு இன்னைக்கு கதி நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மனசில் தேவையில்லாத பயத்தை வந்து வச்சிருக்க கூடாதுங்க. இது நடந்துட்டா என்ன பண்ணுறது, ஐயோ இது இப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நடக்காத விஷயங்களை நினைத்து அதை நடந்தால் என்ன செய்வது என்று நீங்கள் குழப்பமடையக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறதுனால மனசு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குங்க. ஆனால் நீங்கள் வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. தேவையில்லாத குழப்பங்களை மனதில் சேர்த்து கொள்ள வேண்டாம். நீங்கள் உங்களது பொழுதுபோக்கிலே ஜாலியாக ஈடுபட முயற்சி செய்யுங்கள். 3ஆம் நபர் தலையீட்டை உங்களது வாழ்க்கையில் நீங்கள் அனுமதிக்க வேண்டாம். நீங்களும் யார்ட்டையும் போய் தலையிடாதீங்க. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிவிக்காமல் அமைதியாக இருக்கிறது இன்னும் நல்லது. சமூக வலைத்தளங்களான ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் இன்றைய தினம் எந்த கருத்துக்களும் தெரிவிக்க வேண்டாம் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று நான் ஏற்கனவே கூறியபடி இருந்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் அமையும். இந்த 4 விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல ஒரு வாழ்க்கை இன்றைய தினம் காத்திருக்கு. சங்கடமில்லாத சூழ்நிலை ஏற்படும். வியாபாரிகள் கண்டிப்பாக முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டாம். மேலும்
அலுவலக பணிகளிலும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நிதானித்து பொறுமையுடன் செயல்படுங்க. முக்கியமான முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம் நண்பர்களே. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா, நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம் நண்பர்களே. ஆனா அதுக்கு முன்னாடி நமது தனுசு டுடே ராசிபலன் சேனல அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு தடவ பார்த்துக்கங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா, இப்பவே நமது தனுசு டுடே ராசிபலன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு, பெல் பட்டனையும், ஆல் பட்டனையும் அழுத்துறதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமா உங்களை தேடி வரும். பொதுவான நமது ராசி பலன்கள் ஒரு சிறந்த நண்பனாக, ஒரு வழிகாட்டியராக உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் என்பதால், அதை தினசரி உங்க மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமா நீங்க பெறுவதற்கு இப்பவே நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலோடு எப்போதும் இணைந்திருக்க வேண்டியது அவசியம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக அது நடக்கலாம். எனவே அதன் மூலமாக எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜா ஒரு சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க. உங்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நீங்கள் போதுமான ஓய்வை எடுத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். கண்டிப்பாக ஓய்வை இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டாம். சேவிங்ஸ்லையும் பணத்தை சேமிக்கிறதுலையும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள நண்பர்களே. அதன் மூலமாக உங்களை எதிர்காலம் நீங்கள் சிறப்பாக சமாளித்துக் கொள்ளக்கூடிய நிதி நிலைமையை உங்களுக்கு சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் காதல் விவகாரத்தில் நீங்கள் தவறான புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்றைய தினம் எந்த விதமான அவசரமான முடிவுகளும் உங்களது காதல் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் எடுக்க வேண்டாம். ஏன்னா தவறான புரிதல்கள் இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையில் இருக்கும், திருமண வாழ்க்கையிலும் இருக்கும் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது உங்களது உடல்நிலை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. பயணங்கள் உங்களது கல்விக்காக அமையுது அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் கூடுதல் விழிப்பு நிலையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருமண மாணவர்களுக்கு சில மறதிகள் ஏற்படுங்க. உங்கள் வாழ்க்கை துணையுடைய பிறந்தநாள் போன்ற சில முக்கியமான விஷயங்களை மறந்துடுவீங்க. அதனால கொஞ்சம் ஊடல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. கடிஞ்சல்களை மட்டும் கூறிவிட வேண்டாம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது மனம் கருந்த உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் கண்டிப்பாக அன்பாகவே இருப்பீங்க. இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் நீங்கள் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுங்க. லக்கேஸ் கலராக ஆரஞ்சு கலர் அமையும். மேலும் நம்பர் 4 4ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது தனுசு ராசி அன்பர்களில் யாரெல்லாம் மூலம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ எதிர்பாராத செலவுகள் ஏற்படுங்க. முடிந்த அளவுக்கு செலவுகளை தள்ளி போட பாருங்க. இன்னைக்கே செலவு செய்யணும்னு அவசியம் இருந்தால் மட்டும் செலவு செய்யுங்க நண்பர்களே. புதிய முடிவுகள் எதையுமே எடுக்க வேண்டாம். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போருங்க. கண்டிப்பாக புதிய முடிவுகளை எடுத்து நீங்கள் தவறுகள் செய்துவிட வேண்டாம். முடிந்தவரை தவறுங்கள். இல்லை அப்படின்னா தகுந்த அனுபவமிக்கவர்களின் ஆலோசனைகள் எப்படி நடங்கள் நண்பர்களே. முக்கியமான முடிவுகள் எடுக்கவே ஆக வேண்டும் அப்படின்னு சூழ்நிலையில் வந்தால் கண்டிப்பாக மற்றொரு உதவியை நாடுங்கள். அனுபவமிக்கவர்களின் உதவியை நாடுங்கள் நண்பர்களே. பூராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு எதிர்பாராத பயணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நீ ஏற்படும். அதன் மூலமாக புதிய அனுபவங்களும் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. மாணவர்கள் பாடங்களை 1க்கு 2 முறை படித்து வைத்துக் கொள்வது நல்லது. சில மறதியான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம். உத்திராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இந்த தினம் பொறுமை கண்டிப்பாக தேவை. எடுத்தோம் கழுத்தோம் என்று எதையும் செய்துவிட வேண்டாம். ஆராய்ச்சி சம்பந்தமான துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அலைச்சல் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. மனதில் சில தேவையில்லாத சிந்தனைகள், குழப்பங்கள் ஏற்படும். அதை தவிர்த்து விடுங்கள். இன்றைய தினம் சூப்பராக உங்களுக்கு அமையும். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ அனைவருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும், ஆல் பட்டனையும் அழுத்தி நம்மோடு இணைந்திருந்தீங்க அப்படின்னா தினசரி ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு புதிய வீடியோக்கள் கிடைக்கும். எங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா, ஒரு என்கரேஜா இருக்கும் நண்பர்களே. உங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்றோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாம பிடிச்சிருந்தா லைக் பட்டனை அழுத்தி விட மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணுங்க. தாராளமாக அதன் மூலமாக இருவருமே பெனிஃபிட் பண்ண முடியும். மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமையுங்கிற புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.